clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home. இந்தியா இங்கிலாந்து இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்த நிலையில் திருப்பூர் நகரில் சுமார் 50,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனை ஆயத்த ஆடைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியாளர்கள் வரவேற்றுள்ளனர். இங்கிலாந்து உடனான தடையில்லா வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை பல ஆண்டுகளாக நடந்து வந்தது. இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் காலத்தில் இந்த பேச்சுவார்த்தை வேகம் பெற்றது. பின்னர் அந்நாட்டில் நடந்த அரசியல் மாற்றங்களால் சற்று தொய்வடைந்த நிலையில் புதிய பிரதமராக கெய்ர் ஸ்டாமர் பொறுப்பேற்றதும் கடந்த பிப்ரவரி முதல் மீண்டும் பேச்சுவார்த்தை வேகமெடுத்தது. கடந்த ஏப்ரலில் மத்திய தொழில்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்ட பின் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தம் தங்கள் துறையில் கேம் சேஞ்சர் என உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். இங்கிலாந்துக்கு நம் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆயத்த ஆடைகளுக்கு 12% வரி செலுத்த வேண்டும். ஆனால் வங்கதேசத்திற்கோ வரி கிடையாது. இந்த சூழலில் தற்போது இறுதியான தடையற்ற ஒப்பந்தத்தால் வங்கதேசம், இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்குமே வரி இல்லை என்ற சூழல் உருவாகியிருக்கிறது. இதனால் திருப்பூர் ஆடைகளை அதிகம் விரும்பும் இங்கிலாந்து நாட்டவர் நம்மிடமே ஆர்டர்களை அதிகமாக வழங்கும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக இந்திய ஜவுளி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிரபு தாமோதரன் தெரிவித்திருக்கிறார். நம்ம ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுக்கு வந்திருக்கிறதுனால நமக்கு வியாபாரம் அதிகரிக்கும். எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்னா, மிக குறைந்தபட்ச எதிர்பார்ப்பாக $1 பில்லியன் அளவிற்கு, அதாவது 8,500 கோடி ரூபாய்க்கு அடுத்த ஒரு 1 or 2 இயர்ஸ்ல நம்ம எஃபோர்ட் எடுத்தோம்னா அதிகமான வியாபார வாய்ப்புகளை உருவாக்க முடியும். இந்த 8,500 கோடி அப்படின்னா அது பல வகைகளில் நமக்கு நம் நாட்டிற்கு பலன் அளிக்கும். ஒன்று ஒரு 1.5 to 1.7 lakh நியூ ஜாப்ஸை கிரியேட் பண்ணலாம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம். ஈவன் அப்பேரல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய நூற்பாலைகள் எடுத்துட்டீங்கன்னா இந்த 8,500 கோடி ரூபாய் ஏற்றுமதி நம்ம ஆயத்தாடையில் செய்யணும்னா புதிதாக 4,000 கோடி ரூபாய்க்கு நூல் டிமாண்ட் அதிகரிக்கும். ஜவுளித்துறைக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக உள்ள ஐரோப்பிய சந்தையை பிடிக்க இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் PLI எனப்படும் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தை தங்கள் துறைக்கு அமல்படுத்த வேண்டும் என்றும், ஆள் பற்றாக்குறையை போக்க தங்கும் விடுதிகளை உருவாக்கி தர வேண்டும் எனவும் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா. Big clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home.